செம பிரியாணி பாய் விட்டுக்கலாத்துல அருமையா இருந்துச்சு. மட்டன் பிரியாணி செம்மையா சாப்பிட்டேன். வயிறு டைட் ஆகுது. இப்போ தூக்கத்தை போட்டா கரெக்டா இருக்கும். பூத்தை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட வச்சா அழகா தூங்கலாம். பூத்தை கூப்பிடலாமா? கூப்பிடுறேன். எருமை ஏய் எருமை நான் யாப்ப முட்டையா? எருமை கத்துற மாதிரி ஏன் போடுவீங்க? சரி விடு விடு. ஒரு பாட்டு பாடு. பாட்டா? ஆமா. எதுக்கு ஓசு? வர வழியில பாய் வீடு கலந்து போனையா, உள்ள போத மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆடுது பாடுது ஓடுது என்னென்ன ஓடுது எல்லாத்தையும் ஒரு வெட்டு விட்டேன். டைட் ஆயிடுச்சு. அது சொல்லுவாங்களே தொண்டனுக்கு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும். அதால ஒரு பாட்டு பாடினா அப்படி சைலண்டா பத்துப்போம். பாட்டை கேட்டுனேன். பாய் நம்ம தெரிஞ்ச பாயா? தெரியாதா? தெரியாதா? ஐயோ கத்துற ஒசூர் அந்த மாதிரி சாப்பிட்டா 500 ரூபாய் அபதாரம். என்ன சொல்ற? மாட்டிக்கிட்டீங்களா? அப்படில திருத்தலமா சாப்பிட்டு வந்தேன். இனிமேல் திருத்தலமா சாப்பிட்டீங்களா? ஆமா. சரி பட் ஒரு பாட்டு பாடு. ஒசூர் என்ன எலெக்ஷனுக்கு போல? எலெக்ஷன் பாட்டனா போன மாசமே எங்க ஊர்ல எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு போல வார வாரம் இருப்பாங்க உங்க ஊர்ல எலெக்ஷன். ஓ நீங்க அந்த எலெக்ஷனை சொல்றீங்களா? அப்ப நீங்க அந்த எலெக்ஷன் சொல்றீங்க. இங்க நாங்க தான் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அதான் நேத்தான் பரிவேத்து குத்தாச்சுல, அது கூட எலெக்ஷன் 100 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஏன் நீ சொல்ல என்கிட்ட? நீங்க கேட்கலன்னு சொல்லல. இப்ப நான் என்ன பண்ணேன்ற போதும் எடுத்துக்காங்க. ஆனா நான் கேக்குறேன் போதும் எதனா ஒரு இடத்துல சும்மா உட்கார விடுறியா? அங்க போன்ற இங்க போன்ற அங்க வான்ற இதெல்லாம் வேலை வச்சுக்கிற மனுச்சுக்குள்ள நீ விளக்க தச்சு வர வச்சு நீ எனக்கு வேலை செய்வேன்னு பார்த்தா என்ன வேலை வாங்க பெரிய வேலை வச்சு நீ செஞ்சுனுக்கிறேன். நீ அதான் என் வேலையே. பூதம் நீ பண்ணது சரியில்லை. பூதம் என்ன பண்ண சொல்லு. இது எடுத்துட்டோம் போறேன் பாரு. என்னைக்காவது வேணாலும் மண்டையில குடிமை நான் அறுக்கல. பூதம் பாத்து போங்க ஒசூர் போங்க. போய் அந்த கேமராமேன் என்ன பண்றான் தெரியுமா? ஸ்கிரிப்ட் ரைட்டர் பொண்ணு சுத்தி இருக்கிறான். அவனுக்கு தான் பெருவாளியாகுது. நீங்க சுத்தலான்னு பாத்தீங்களா? இப்ப நீ சுத்தலான்னு பாக்குறியா? என் மூஞ்சிக்க மடங்க மாட்டேது, ஒரு மூஞ்சி மடங்குதா? முன்னாலும் பிரச்சனை பார்த்து போயிட்டு வாங்க. போடா பார்த்தால எல்லா வேலையும் என்னையே வாங்கி இருந்த போதும் எங்க போச்சுன்னு தரேன். கூப்பிடுவோம். ரிவில எடுத்து வந்தாச்சு. சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் ஜீரணமாச்சு. போதும் ரிவ்யூ எடுத்து வந்தாச்சு. நீ சொன்ன மாதிரி பாரு. விஜயகுமாரோட எலெக்ஷன் டைரக்டர் தமிழ். அது எனக்கு டைரக்டர் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம்லாம் ஒன்றும் கிடையாது. சரி ஓகே படம் பார்க்கலாம், விஜயகுமாரோட படம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்து உட்காந்தேன். நான் படம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படத்துக்குன்னால எல்லா மெட்டீரியலும் படத்தில் இருந்துச்சு. சரி ஓகே இது வந்து ஒரு நல்ல படத்தை தான் கொண்டு போகிறாங்க இவங்க. உண்மையிலேயே வந்து எலெக்ஷன் அந்த பாலிடிக்ஸை பற்றி நமக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் அப்படி ட்ராவல் ஆச்சு. ட்ராவல் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் கூட கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. இருந்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை ஒன்றி பார்த்ததுக்கான காரணம் வசந்த் கோவிந்தாவோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நல்லா தனியாக நிறைய இடங்கள்ல நமக்கு தெரியும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்டர்வல் பிளாக்கே வந்து கொஞ்சம் முடிக்கணும் அப்படின்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் ஒரு 1/2 ஹவருக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அப்படிதான் போச்சு. ரொம்ப சுவாரஸ்யமாகலாம் போல லேகாக தான் போச்சு. கிளைமேக்ஸுக்கு மேலே விஜயகுமாரோட வழக்கமான உரியடியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ரிவைன் சப்ஜெக்டாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அடி உத போடு ஒயின் ஷாப் சீனு அப்படியே கொண்டு வந்து வச்சு ஒரு வேற மாதிரி இதை முடிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸில் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா மெசேஜ் பாலிடிக்ஸ் அரசியல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுயநலமாவோ ஒரு வர்த்தகமாவோ இதை பார்க்கக்கூடாது. இது வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதாக பார்க்கணும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தா இவனை கண்டிப்பாக அரசியலுக்கு வரவே மாட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மனுஷன் அவ்வளோ கஷ்டப்படுறான். எப்படின்னா வேலை போய் சொத்தெல்லாம் விற்று நடுத்தருக்கு வரோம் இவ்வளவும் வந்துட்டு கடைசி திரும்ப அரசியலுக்கு வரானா எவன் வருவான் சொல்லுங்க பார்ப்போம். நிம்மதியாக அதில் போயிடுறேன்னா சொல்லுவான். அப்படிதான் காமிக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஜெயிச்சான் அப்படின்னா ஓகே ஏற்றுக்கலாம். பட் இவங்க அப்படி காட்டல. இவங்க வேற மாதிரி காமிச்சு இதை ரிவெஞ்சா கொண்டு போய் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக நான் சொல்லணும்னா இந்த படத்தை தமிழர்கள் நல்லா தான் கொண்டு போயிருப்பாரு. விஜயகுமார் இல்லைன்னா இந்த படத்தை வேற மாதிரி கொண்டு போய் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜாக கொடுத்துருப்பாரு. விஜயகுமார் வழக்கமான உரியடி உள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் கொஞ்சம் மாத்தின மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அப்படியே என்ன ஒருத்தர் தான் இருக்காரு? அப்பா நான் போகும்போது இவர் தான்ப்பா இருந்தாரு தேட்டர்ல. அதால எடுத்துட்டு வந்துட்டேன். லேட்டா போனீங்களா? தெரியலையா? இந்த ஒரு நாளா பையனா பேசுறாரியா? ஒசூர் ஒருத்தர் தான் இருந்தாரா இல்ல ஒருத்தர் தான் பார்த்தாரா? இவர் தான் புத்திருந்தாரு. அதான் புஷன் எடுத்துன்னு வந்துட்டேன். சரி ஒசூர். சரி இந்த பாட்டை பத்தி நீயே சொல்லு. ஒசூர் இந்த படத்தோட டைரக்டர் தமிழ். இவர் என்ன படம் பண்ணிருக்காரு தெரியுமா? தெரியாதா? சேத்துமான்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா அந்த படத்தோட டைரக்டர் தான் இவரு. அப்படியா? ஆமா ஒசூர். சரி 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 சரி. ஆனா இந்த படம் அந்த படம் மாதிரி இல்ல ஒசூர்.
ஆமா ஓசு. என்ன ஆச்சு? நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோ அதான் ஊரேடி. விஜய் சார். ஆமா. அவரு அவரு என்ன பண்றாருங்களா தெரியலையே, சொல்லு. நம்ம அப்பா இருக்காருல்ல, சாரி அவரோட அப்பா இருக்காருல்ல, அதானே பார்த்தேன். அவரோட அப்பா 40 வருஷமா 40 வருஷமா 40 வருஷம் தலைவரா இருக்கிறாரா? இல்ல ஓசு, ஒரு கட்சியில தொண்டனை வேலை பாக்குறாரு. ஆமா ஓசு. 40 வருஷமாவா? 40 வருஷமா. சரி, ரைட்டு. வெறும் மரியாதை மட்டும்தான். அப்புறம் ஒரு அந்தஸ்து இல்ல, ஒரு பண மரியாதை இல்ல, இல்ல எதுவுமே இல்ல ஒசூர். எப்படி அவர் கட்சிக்காரனை ஏத்துக்கிறீங்க ஒசூர்? இது நினைச்சு அவரு டெய்லி வருத்தப்படுறாரு. அடடே. இத பார்த்த ஹீரோ என்ன பண்றாரு? நம்ம அப்பாவை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி எலெக்ஷன்ல நிக்கிறாரு. பரவாயில்லப்பா, சோகுப்பா சோகுப்பா சோகு. அவங்க அப்பா செல்வாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. இது எதுவுமே உங்க அப்பாவுக்கு தெரியல. அவருக்கு எதிராக இவரே நிக்கிறாரு. ஏன் நடக்குதுங்க? ஆமா ஒசூர். அப்புறம் அதுதான் படத்தோட கதையே. என்னயா சொல்ற? இதானா? ஆமா ஓசு. நல்லா யோசிச்சு பாரியா. இதுல ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனு, ஒரு எம்பி எலெக்ஷன் காட்டினா பரவாயில்ல. வேற உள்ளாட்சி எலெக்ஷன் மட்டும் தான் காட்டுறாங்க. இவ்வளவுதானா? ஒண்ணுமே இல்லையா? இல்ல ஓசு. ஃபைட்லாம் ஆகுதுன்னாங்க. அதெல்லாம் சும்மா ஓசு. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஓசு. நம்ம தமிழ் டைரக்டர் இருக்காருல்ல, சேத்துமான் படத்தை எப்படி பண்ணாரு, ஆனா இத டம்மியா பண்ணி வச்சிருக்காரு ஓசு. பண்ணிட்டாருன்ட்டு. சரி, இது எவ்வளவு பாயிண்ட் கொடுக்கலாம்? இதுக்கு ஒரு 2.4 கொடுக்கலாம் ஓசு. 2.4? அவ்வளவுதான் வருமா? அவ்வளவுதான் ஓசு. இந்த படத்தை நீ பாத்துட்டல? பாத்துட்டேன் ஓசு. சரி, நீ சொல்றது உண்மை. நான் போய் பாக்குறேன். நான் படத்துக்கு போறேன். ஓசு என்ன பாத்து போயிட்டு வாங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டுங்க. வரங்க. Oi, 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 oi.